ஹாய் மக்களே, வணக்கம். உங்கள் நண்பன். இப்போ நம்ம எந்த கண்டென்ட் பேச போகிறோம்னா, வெப்பம் அதிகமாக இருக்குது, வெயில் தாங்க முடியல, ஐயோ ஏசி போடணும், ஏசி இல்லாமல் தூங்க முடியல, கரண்ட் ஆஃப் ஆனால் ஏசி ஓடலை, ஒரே வெக்காடாக இருக்குது, பசங்க அதை நசன்றாங்க, பசங்க ரொம்ப கோவப்படுறாங்க, வீட்டில் எல்லாருக்கும் இரிட்டேட்டாக இருக்குது, அப்படியே டென்ஷனாக இருக்குது, சண்டை வருது. ஹஸ்பண்ட் ஏதாவது சின்னதாக சொன்னால் கூட நம்மளுக்கு உடனே சண்டை வருது, அவர் ஏதாவது சொன்னால் நம்மளுக்கும் கோவம் வருது. அந்த மாதிரி மாறி மாறி இதுக்கு எல்லாத்துக்கும் பிரச்சனை என்ன சொல்கிறாங்க, நச கசகசன்றாங்கல்ல, அது ஒன்றுமே இல்லை, இம்யூனிட்டி தாங்க. காற்று இல்லை, வெப்பம் அதிகமாச்சு. வெப்பம் அதிகமானால் என்ன ஆகும்? வேர்வை அதிகமாக நமக்கு வரும். அந்த டாலரேட் பண்ண முடியாமல் தான் எல்லாருக்கும் இந்த பிரச்சனை வருது. அது சும்மா இல்லைங்க, ரொம்ப மிகப்பெரிய விஷயம். என்ன இவ்வளோ தானே இதுக்கு போய் ஒரு வீடியோ சொல்கிறீங்க? மிகப்பெரிய விஷயம். அதுக்கு என்ன காரணம்? மரம் இல்லை. மரத்தை நம்ம எல்லாம் அழிச்சிட்டே வந்துட்டுருக்கோம். எல்லாரும் சேர்ந்து, நீங்கள் நான் சேர்ந்து அழிச்சிட்ருக்கோம். அதை நீங்களும் நானும் தான் காப்பாற்றணும். எப்படி காப்பாற்றணும்? மரம் வளர்ப்போம், நிலத்தடி நீர் காப்போம். மரம் வளர்ப்போம், வெப்பத்தை தடுப்போம். மரம் வளர்ப்போம், சுற்றமான காற்றை சுவாசிப்போம். ஆக்சிஜன், சுத்தமான ஆக்சிஜன் எங்கே கிடைக்கும்? மரத்தில் தான் கிடைக்கும். இனி இப்போ வர சுத்தமான எல்லாருக்குமே வீசிங் ப்ராப்ளம் இருக்குது. நம்ம நாட்டில் இருக்க 80% பேருக்கு மூச்சு திணறலும் வீசிங் ப்ராப்ளமும் இருக்குது. என்ன காரணம்? அவங்களால சுத்தமாக கரெக்டாக சுவாசிக்க முடியல. ஏசியில் வந்து அலர்ஜி வருது. ஏசி சுவாசி வெளியே அட்மாஸ்பியர் சுவாசிச்சாங்கன்னா அது உடனே அஃபெக்ட் ஆகுது. ஸோ இந்த பிரச்சனைலாம் எங்கே வருது? மரம் இல்லை, ஆக்சிஜன் இல்லை. இருக்கிற ஆக்சிஜன் எல்லாம் எவ்வளோ பேருக்கு ஒருத்தோம். ஸோ தயவுசெய்து மரத்தை நம்ம வளர்க்கணும். அதை நீங்களும் முன்னாடி வரணும், நானும் முன்னாடி வரணும். ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்தோன்னா இந்த சொல்யூஷனை 5 வருஷத்தில் ஷார்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ மரம் வளர்ப்போம், இயற்கை வளம் காப்போம், மரம் வளர்ப்போம், நீர் வளம் பெறுவோம், மரம் வளர்ப்போம், வெப்பத்தை தடுப்போம், மரம் வளர்ப்போம், சுத்தமான காற்றை சுவாசிப்போம். உங்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம சமுதாயத்துக்கும் நம்மளுடைய சன்னதியருக்கும் நம்ம என்ன பண்ணோம்? கொடுக்கணும் இதை. ஸோ மக்களே, எல்லாரும் ஒன்றிணைவோம், எல்லாரும் ஒன்றாக சேருவோம். இதை பசுமை புரட்சியாக எடுத்துக்கங்க. நம்ம எல்லாத்தையும் எல்லார் வீட்லேயும் ஒரு மரம் வைக்கணும். மரத்தை கம்பல்சரி வைக்கணும். ஒரு புங்க மரம், ஒரு வேப்ப மரம். புங்க மரம்ன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும், பாட்டி தாத்தாலேருந்து எல்லாருக்கும் தெரியும். அப்போல்லாம் மாடு மேய்க்க போவாங்க, எங்கே உட்காருவாங்க? புங்க மரத்துக்கு கீழே, வேப்ப மரத்துக்கு கீழே உட்காருவாங்க. எவ்வளோ தான் வெயில் அடித்தாலும் அந்த வேப்ப மரத்துக்கு கீழே, புங்க மரத்துக்கு கீழேயும் சில்லுன்னே இருக்கும். ஸோ ஆக்சிஜன் நிறைய கிடைக்கக்கூடிய அந்த 2 மரம், வீட்டுக்கு ஒரு மரத்தை வைப்போம், வாசலில் வைப்போம், வழியில் வைப்போம், எங்கெல்லாம் உங்களால் வைக்க முடியுது வைங்க. மரத்தை வைங்க, வெப்பத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள். நம்ம சமுதாயத்துக்கு அட்லீஸ்ட் இயற்கை வரத்தை கொடுத்துட்டு போவோம். காசு, சொத்து, பணம் இதெல்லாம் அவங்க சம்பாதிச்சுப்பாங்க. ஆனால் நம்ம கொடுக்க வேண்டியது இயற்கை. இயற்கை கூட நம்ம சப்போர்ட். இயற்கையை நம்ம கொடுக்கும், ஆனால் இயற்கையை நம்ம அழிக்கக்கூடாது. ஸோ உருவாக்கணும். ஸோ இயற்கை கூட நம்ம ஒரு சப்போர்ட் கை கொடுத்தோம்னா இயற்கை நமக்கு நிறைய கொடுக்கும். ஸோ நன்றி மக்களே, நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த 5 வருஷத்தில் நம்ம எல்லாரும் ஒரு மரத்தடி கீழே இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்து நம்ம போஸ்ட் பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.